ராகவ் சத்தா அங்கே என்ன பண்ணாரோ அதை தமிழ்நாட்டில் செய்யறதுக்கு ஒரு அணி இருக்கா இல்லையா? மனோ தங்கராஜுக்கு ஏன் சீட்டு தரல? அவர் யாருடைய கூட்டணி, யாருடைய அணியில் இருக்கார்? கனிமொழியோட அணியில். அனிதா ராதாகிருஷ்ணன் எனக்கு வேண்டான்னாரு, என் மகனுக்கு கொடுங்கன்னாங்க. நீங்கள் சொல்கிற பார்த்தா கனிமொழியே ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்ணி வெளியில் வர மாதிரி இருக்க மாதிரி பேசுகிறீங்க சார். அவங்களுக்கு என்ன ஆனாலும் பெண்களுக்கு மதிப்பு தரமாட்டோம், உங்களுக்கு கிடையாது, நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு பிறக்கலன்னு அவங்க தெளிவாக இருக்காங்க. ஒரு டிஸ்டன்ஸில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் பல மூத்த அமைச்சர்கள் சார், அதுக்கு பேர் என்ன, KN நேரு இந்த ஆட்சி 2021 வந்த உடனே பார்ட்டி ஃபண்டை கொண்டு போய் கரெக்டாக கணக்கு பண்ணியே கொடுக்குறார். வாங்கி கொண்ட முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னாராம், எதுக்கும் போய் மாப்பிள்ளையை பார்த்துருங்கன்னார். தலைவா எனக்கு நீங்கள் போதும் அப்படின்னார். இல்லை போய் பாருங்கன்னார். தலைவா எனக்கு கீழே 41 MLAக்கு இருக்காங்கன்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல் உண்டு. இந்த கடுப்பில் தான் அவருடைய EDக்கு லெட்டரை இதில் லீக் பண்ணது முதலமைச்சர் அனுமதியுடன் அந்த மாவட்டத்தின் இன்னொரு செயலாளர் இல்லை உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். சரியா? இப்போ ED மணல் கடத்தல் வழக்கில் லெட்டர் எழுதி 8 மாதம் அது லீக்கே ஆகலை.